விழுப்புரத்தில் 6.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 4 யானை சிலைகளை ரகசியமாக விற்பனை செய்ய முயன்ற 12 பேர் கைது செய்யப்பட்டனர். திருச்சியைச் சேர்ந்த ஒரு கும்பல் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கலைநயமிக்க பழங்கால யானை சிலைகள் 4ஐ விற்பனை செய்ய முயல்வதாக தமிழ்நாடு வனம் மற்றும் வன உயிரின குற்றத்தடுப்பு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அவர்களை பிடிக்க வனத்துறை சிறப்பு பறக்கும் படையினர் திட்டம் வகுத்தனர். அதன் பேரில் 3 நாட்களாக அவர்களை தீவிரமாக கண்காணித்தனர். பின்னர் சிலை விற்பனை கும்பலை தொடர்பு கொண்டு யானை தந்த சிலைகளை தாங்கள் வாங்க விரும்புவதாகவும், பழங்காலத்தைச் சேர்ந்த சிறப்புமிக்க அந்த சிலைக்கு என்ன விலை கொடுக்கவும் தயாராக இருப்பது போன்று ஒருவரை நடிக்க வைத்தனர். அவர் மூலம் யானை சிலை விற்பனை கும்பலை விழுப்புரத்திற்கு பேச வரும்படி அழைத்தனர். அதன்படி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பாலாஜி கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தடைந்தனர். அங்கு ஒரு பெண் உள்ளிட்ட 12 பேர் வந்திருந்தனர். அவர்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் வனத்துறையினர் மடக்கி பிடித்தனர். சென்னையைச் சேர்ந்த வனத்துறை சிறப்பு குற்ற தடுப்பு பிரிவினர், விழுப்புரம் மாவட்ட வன அலுவலர் சுமேஷ் சோமன் உள்ளிட்ட வனத்துறையினர் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். பிடிபட்டவர்களிடம் இருந்து 6.5 கிலோ எடை கொண்ட யானை தந்தத்தால் செய்யப்பட்ட சிறிய அளவிலான 4 யானை சிலைகள், 3 இருசக்கர வாகனம், ஒரு கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. கைதான 12 பேரையும் விழுப்புரம் வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை செய்ததில் ஒட்டஞ்சத்திரத்தைச் சேர்ந்த ஈஸ்வரி, கருப்பசாமி, அறந்தாங்கியைச் சேர்ந்த ஜஸ்டிஸ், தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஜியாவுதீன், ராஜா, பிரபாகரன், சுப்பிரமணியன், ராஜ்குமார், ஃபைசல், பார்த்தசாரதி, பல்லடத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 6.5 கிலோ யானை தந்தத்தால் ஆன யானை சிலைகளின் மதிப்பு சுமார் 6,50,00,000 ரூபாய் இருக்கும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். விழுப்புரம் வட்டாட்சியர் கனிமொழி கைதான 12 பேரிடமும் விசாரணை நடத்தினார். மேலும் இந்த யானை பொம்மைகள் எங்கிருந்து வாங்கப்பட்டது, எந்த வருடத்தில் அது செய்யப்பட்டது, அவற்றை பார்க்க மன்னர் காலத்தில் அரண்மனையில் பாதுகாக்கப்பட்டது போன்று காணப்பட்டதால் அதன் பின்னணி குறித்து அறிவதில் வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். அது தொடர்பாக கைதான 12 பேரிடமும் துருவி விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் கைதான அனைவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவர்களது பின்னணியில் உள்ள திருச்சியைச் சேர்ந்த முக்கிய நபர்களை பிடிக்கவும் வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். யானை தந்தத்தால் செய்யப்பட்ட 6.5 கோடி ரூபாய் மதிப்புடைய பழங்கால யானை சிலைகளை ரகசியமாக விற்பனை செய்ய முயன்ற 12 பேரை வனத்துறையினர் பொறிவைத்து பிடித்த சம்பவம் விழுப்புரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.